ஏன் திமுகவுக்கு போறாங்கன்னு அந்த கொஸ்டனுக்கு சரியான ஆன்சரை நான் சொல்றேன். திராவிட இயக்க வரலாறுகள், திராவிடன் ஐடியாலஜி, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா அந்த வழியில வந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் அடிவரடிகளாக மாற முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவே அந்த கொள்கைகளுக்கு நாம் காட்சி அளித்தவர்கள், அந்த கொள்கையோடு இருந்தவர்கள் அவர்கள். அது உடம்போடு ஊறியது. ஆகவே அதை மாற்ற முடியாது. ஆகவே தான் எந்த இடம் சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப அண்ணா திமுக பிஜேபியோட போயிடுச்சு. இங்க முடியாது. பிஜேபி போய் நம்ம மஞ்சள் துண்டை கையில கட்டிக்கிட்டு தலையில கட்டிக்கிட்டு அந்த கலாச்சாரம் நமக்கு வழி வந்தது அல்ல. சோ அதைத்தான் நமக்கு நம்முடைய தலைவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே எடப்பாடியினுடைய ரூட் சரியில்லைன்னு பொழுது வேற என்ன பண்ணுவீங்க? எங்கே நம் கொள்கையும் கோட்பாடுகளுக்கு சரியாக இருக்கிறதோ வேறு விதத்திலே நாம் அந்த கட்சி சரியில்லை என்று சொன்னாலும் இந்த கொள்கைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வதாக நான் பார்க்கிறேன். வேறு வழி இல்லை. இது ஒரு காரணம். இரண்டாவது, நீங்க இப்ப கேட்டது ஒரு தலைமை சரியில்லை. இந்த தலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்கிறது. ஆகவே தாந்தோண்டித்தனமான முடிவுகள், நேற்று இல்லைங்கிறது, இன்னைக்கு இருக்குங்கிறது, நாளை என்ன செய்ய போறோம் நோபடி நோஸ், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பதால் அதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனாலதான் பழனிசாமி விட்டு எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க.